நம்ம லைஃபுக்கு ஒரு முக்கியமான மெசேஜை உள்வாங்கணும்னா நாம் சௌக்கியமாக இருக்கலாம். என்ன, நமக்கு இம்சை பண்ணுற சில பேரோடு நம்ம ரொம்ப நாள் இருக்க வேண்டியிருக்கும். நமக்கு இம்சை பண்ணுற சில பேரோட, நான் ரொம்ப ஜாக்கிரதையாக சொல்கிறேன், நம்ம ரொம்ப நாள் இருக்க வேண்டியிருக்கும். அதெல்லாம் கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது, அதெல்லாம் மாற்றக்கூடாது, அதுக்கு திட்டக்கூடாது, சண்டை போடக்கூடாது. ரைட்டு, கணக்கு செட்டில் ஆகுது, திரும்பி விட்டோம்னா புரளாங்காயி மறுபடியும் எப்பாவது வரும், அதை விட பேசாமல் இருந்துட்டால் பரவாயில்ல அப்படின்ட்டு அது காதிருந்து நம்ம செவிடாக இருந்துட்டோன்னு வச்சுக்கோங்க. சில சமயத்தில் பல இடங்களில் விதியிலேருந்து ஜெயிச்சு வெளியே வந்துடலாம். என்ன வேணாலும் கண்ணா ஏதோ பேசிப்பார், நமக்கு என்ன வந்தது அப்படிங்கிற மாதிரி. சண்முடி இருக்காரு, எனக்கு அவர் சொல்லலைன்னா தூக்கம் வராது. திருச்சி சிவகுரு வீட்டில் கல்யாணம். சிவகுரு வீட்டு கல்யாணத்துக்கு நாங்கள் போயிருக்கும்போது மேலே சத்தம், பேண்டு சத்தம், ஒரே கூச்சல். நான் இவரும் பக்கத்தில் சோஃபாவில் ஒன்றா உட்காந்துருக்கோம். அப்போ அங்கேருந்து ஒருத்தர் வந்து நின்றுக்கிட்டு இவர்கிட்ட என்னமோ பேசுகிறார். ஒரு பயலுக்கும் காதில் விழாது. அந்த கூச்சலில் அவர் என்ன பேசுகிறாருன்னே காதில் விழாது. அவர் எப்படி ஏதோ பேசிக்கிட்டே இருந்தார். இவர் சண்முகவேலு தலையாட்டினார். நான் அவர் போன உடனே கேட்டேன். நான் அவர் ரொம்ப உரிமையாக எப்போவுமே விளையாடுவேன் அவர்கிட்ட மட்டும். ஓய், அவர் என்ன பேசினார்னு நீர் தலையாட்டினீர். அவர் என்ன பேசுனது காதில் கேட்காது. உம்மை பக்கத்தில் உட்கார்ந்தது எனக்கே காது கேட்கல. உம்மை காதை விட எந்த இளங்காது, உமக்கு ஏஜெட் காது. என் காதிலே உழலை. அது என்ன பேசினாருன்னே உழலை. நீர் இன்னமும் மண்டே இப்படியே ஆட்டிக்கிட்டே இருந்தீர். என்ன சமாஜ் ஒரு வார்த்தை சொன்னார் சார். அவரை பார்த்தா நல்லவராக தெரியுது, கெட்ட வார்த்தை சொல்லியிருக்க மாட்டார். அவரை பார்த்தா நல்லவர் மாதிரி தெரியுது, கெட்ட வார்த்தை சொல்லியிருக்க மாட்டார். ஆனால் நமக்கு என்ன நஷ்டம், நானும் தலையத்திலே ஆடிட்டேன் அப்படின்ற. எனக்கு வாய் சும்மா இருக்குமா? திருமண வீட்டில் வாழ்த்து சொல்கிற போது இந்த சம்பவத்தையே சொன்னேன். இவர் எப்படி இருக்கார் பாருங்கள், இது மாதிரி இருக்க கற்றுங்க. யார் என்ன சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே தலையாட்டிருங்க, நிம்மதியாக இருக்கலாம். அதுவும் கல்யாணம் ஆகிறவங்க முக்கியமாக இதை கவனிச்சுக்கணும் அப்படின்னு நான் வாழ்த்து சொன்னேன் சார். முடிஞ்ச உடனே அந்த ஆள் மறுபடியும் அந்த மஞ்சப்பையை தூக்கிக்கிட்டு இவர்கிட்ட வந்து சொல்கிறாரு, யாரோ உங்களை தொந்தரவு பண்ணாங்கன்னு நினைக்கிறேன்.